அவன் அடிச்சா செத்துருவேன், அடிச்சா செத்துருவேன். உனக்கு எத்தனை நேரம் ஓட்டிட்டு இருக்கு பின்னாடி? ஆனா உன்னுடைய நிலைமை உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. தமிழகத்திற்கு நிதியும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன வெங்காய பழமொழி? நிதியும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. இல்லை, ஒரு புண்ணியம் இல்லை. நீதி இருப்பதனால்தான் தமிழக மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. தமிழகத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் தானே இப்படி பேசுற. அது சென்னை விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், திருச்சி விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், உயர்கல்வி மருத்துவமனைகள் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி கிராமங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும், செல்ல வேண்டும் என்ற வகையில். சாரி என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக அதிகமாகவே தமிழகத்திற்கு நீதி வழங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. நிதியை பொறுத்த மட்டில் ஒரு வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், 10 பைசா தான் போட்டான் பிச்சைக்காரன். பேரிடர் நிவாரணத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற கணக்கீட்டின்படி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி போவீங்க? நான் எப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டே போவேன். ஆளையும் மூஞ்சிங்களையும் பாருங்க. அதனால் நீதியும் கிடைத்திருக்கிறது, நிதியும் கிடைத்திருக்கிறது. அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சிலேறி முதிச்சு போடுவேன்னு. மத்தியில் நல்லாட்சி நடந்து மறுபடியும் நல்லாட்சி வர இருக்கிறது. மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. இந்த நாடு ஒரு வலிமையான பிரதமரை கொண்டிருக்க வேண்டும். சரி, பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் இந்த வலிமையான பிரதமரை கொடுக்க முடியும். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. எனக்கு பொறுத்து 4 ஜாதி தான். இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள். இதான் என்னோட ஜாதி. முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவோம். நீங்க போட்டுக்க வேண்டியதானே? யார் உங்களை தடுத்தா? என்னடா விளையாடுறீங்களா? உன்னை கேட்டா அவனை சொல்றான், அவனை கேட்டா உன்னை சொல்றான். மோடிஜி வளர்ச்சின்னு வரும்பொழுது யா டின்பீர் சைஸ்ல இருந்துகிட்டு உன் பொண்ணு ஓவரா பேசிக்கிட்டு இருக்குது. ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்னா அப்புறம் மூடிட்டு போயிட வேண்டியதானே. தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சியை காண வேண்டும், மாற்றத்தை காண வேண்டும். அப்ப தப்பி சாப்பிட்டு செத்து போயிரு. மத்திய அரசோடு இணைந்து தமிழக மக்களுக்கு எவையெல்லாம் நல்லது கிடைக்குமோ. என் கூட இருக்கிறதெல்லாம் தருதரம் பிடிச்சவங்க. உக்காலே இப்ப நான் யாரு? மத்திய அரசோடு இணைந்து இவன் கொள்கைக்காக வாரானா நம்ம கொல்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய வாடார். தமிழக மக்கள் மத்தியிலும் பல இடங்களை பெற வேண்டும். This is an unwanted statement irrelevant to the current situation. அதே நேரத்தில் தமிழக மக்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். செத்து போயடா, வயசு தான் ஆச்சு, செத்து போய. ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த தமிழகத்தை பார்ப்பதற்கு ஒரு மாற்று அரசியல் தேவை. அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நல்ல அரசியல், நல்ல மனிதர்கள், நல்ல மக்கள் எல்லோரும் இணைந்து தமிழகத்தை. கோடி ரூபா குத்தலவங்க சகவாசம் வேணாம்டா, நான் போறேன். Thank you டாக்டர், thank you very much. நன்றி, இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி. Thank you. ரொம்ப சந்தோஷம். வாங்க. மோடி என்ன சொல்றான், எது பண்றான், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? நம்ம நாட்டுல ஒரு அந்த ஜாதி மதம் இதெல்லாம் தொகுதியிலேருந்து வரையல், எந்த ஊர்ல இருந்து வரையல், இதெல்லாம் பார்க்க கூடாது. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இனிமே இந்து உண்ணா ஆணும், எந்த ஜாதி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கணும். ஏதாச்சும் வாயில வந்துட போகுது. எந்த ஜாதி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கணும். That's all. இனிமே இந்து உண்ணா ஆணும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா
எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன்.